23/9/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து விவசாயம் காய்கறி விலை நிலவரம் பார்த்துட்டே இருக்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு மிளகாய் 800க்கும், மீடியம் சைஸ் பொடிக்காய் பார்த்தீங்கன்னா 500 to 550க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 60 to 68க்கும், செடி முருங்கை 60 to 68க்கும், மரத்துக்காய் 35 to 46 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து முருங்காய் ஒரு வாரமாக அப்படியே ஸ்டெடியான மார்க்கெட்டாக இருக்குதுங்க. அவரைக்காய் சற்று விலை உயர்வுங்க. 20 to 25 கிலோ கொண்ட பை 700 ரூபாயிலேருந்து 950 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் காயாக இருந்தால் 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி குட்டை ரகமெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகற்காயாக இருந்தால் அதிகபட்ச விலையாக 500க்கும், குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 to 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 250 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 150 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 100 to 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் விலை இருக்குது. பாக்ஸுக்கு ஒரு 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி இருந்தால் 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. டாப் தக்காளி சாகோ. இதர மதன் தக்காளி 180க்கும், சிவம் தக்காளி 150 to 170க்கும், அப்புறம் மற்றபடி உருட்டு தக்காளி எல்லாமே யோதா காஞ்சனா எல்லாமே 180 to 200க்கும், ஓவராலாக 100 to 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக லோக்கல் ஊட்டி வெளியிருந்து வருதுங்க. 30 to 60 ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 to 50 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 to 60 ரூபா வரைக்கும், சில்லறை விற்பனையில் 80 ரூபா வரைக்குமே விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க. 1 கிலோ 60 to 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய்ங்க தெளிவான வெண்டங்காய் காலையில் வச்ச வெண்டங்காய் 600 to 650க்கும், ஒரு சில போய் எச்சா போயிருந்தாலும் கணக்கு இல்லைங்க. செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 550க்கும், கொத்தாவரங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 600 650க்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி 500 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்தக்காய் விதை தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ரேட் கம்மியாக தான் போகுதுங்க. தெளிவான காய் இந்த விலைக்கு போகுது. கத்திரிக்காய் சிம்ரன் 200 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொருள் தட்டை 15 கிலோ கொண்ட பை 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 60 to 70 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 40 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அதிகபட்ச விலையாக 70 to 80 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலும் பார்த்தீங்கன்னா 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 60 to 70 ரூபா வரைக்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 800 to 850 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது. சற்று வெங்காயம் திருப்பூர் மார்க்கில் ஒரு 50 ரூபா விலை குறைவுன்னு தான் சொல்லுவானுங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 300 to 400க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு பார்த்தீங்கன்னா 700 600க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக திருப்பூர் மார்க்கெட்டில் 300 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க.
காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25 to 35 40 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க. பெரிய வெங்காயம் 15 to 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 மூட்டை அதிகபட்ச விலையை 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையை 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 to 550 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நல்ல தெளிவான மூட்டை 550 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும், 24 பூ பார்த்தீங்கன்னா 300 to 450 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் 15 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 25 ரூபாய்க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா 34 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மார்க்கெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க. சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய்ங்க 40 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காய் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க, விலைவாசி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்குதுங்க. கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவை பாருங்கள். அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் தொடர்ந்து வீட்டில் இருந்து கொண்டு காய்கறி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இதை பற்றி வேறாவது உங்களுக்கு காய்கறி விலையோ வேறாவது விவசாயம் சம்மந்தப்பட்ட தக்காளி விலை ஏறிக்கிறது என்ன காரணம்னு கேட்டீங்க. நீ தக்காளி இறங்கி போச்சுங்க. இன்றைக்கி ஏறினதுக்கு மைசூர் ஆந்திரா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை அதிகம் பெஞ்சனால காய் பொறிக்க முடியாத காரணத்தினால விலை ஏறிக்குதுங்க.